ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் டிசைன். இன்றைக்கி கூட நம்ம இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். சாரீ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனில் ஒர்க் வச்ச சாரீ தான். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் இருக்குது. சாரீ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா டிசைன் வந்திருக்கு சாரியில். ஸோ ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக மெரூன் கலரில் இருக்குது, கீழே பார்டர் வச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு பார்டர் மாதிரி கீழே கொடுத்தாச்சு. பார்டருக்கு மேலே வந்து நம்ம அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் டிசைன் வந்து போட போகிறோம். பிகாஸ் கீழே ஆல்ரெடி பார்டருக்கு 3/4 ஸ்லீவ்னால நம்ம அதுக்கு மேலே ஒர்க் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெம் பார்ட் ஃபுல்லுமே சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம பார்டர் மேலேயும் ஒர்க் பண்ணலாம், அது மேலே போட்டால் இன்னும் ஹைலைட்டாக தெரியாது. ஸோ இதுக்கு மேலே பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரெண்டு சுகர் பீட்ஸாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஸ்லீவோட சென்டரில் வந்து மெயின் டிசைன் கொஞ்சம் வந்து ஹெவி ஒர்க் எல்லாமே வந்து சென்டரில் வர மாதிரி பார்த்துட்டு ரெண்டு சைடும் போகும்போது டிசைன் வந்து கம்மி பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நிறைய நேரம் பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுப்போம், பட் டிசைன் ட்ரேஸ் பண்ணும்போது சென்டரில் வந்து கரெக்டாக டிசைன் வராது. நம்ம எப்போது ட்ரேஸ் பண்ணாலும் சரி, மார்க் பண்ணாலும் சரி, சென்டரில் வந்து மெயினாக வர டிசைன் வந்து கரெக்டாக பார்த்து ரெண்டு சைடுமே லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு, சென்டர்லேருந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்டெம்லேருந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட் கொடுத்துட்டு அகெயின் அந்த சின்ன சின்ன பேட்டர்ன்லாம் வந்து நான் பீட்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா லீஃப்க்கு வந்து நான் 3 பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், கட் பீட்ஸ். நம்ம க்ராஸாக அவுட்லைன் எதுவுமே இல்லை, ஸோ க்ராஸாக ஸ்டிச் பண்ணாலே லீஃப் வந்து நீட்டாக வந்துடும். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அவுட்லைன் கொடுப்போம், அப்போ தான் வந்து அந்த லுக் வந்து சாரீக்கு மேட்சாக வந்து செட் ஆகும். ஸோ 4 பீட்ஸ் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஹனி கோல்ட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக ஃபேட் ஆகும், பட் இந்த கட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கலர் வந்து அந்த அளவுக்கு போகலை நான் யூஸ் பண்ண வரைக்குமே. இதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அகெயின் பார்த்திங்கன்னா நம்பர் 3 ரவுண்ட் பீட் கொடுத்து 3 பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயும் சுகர் பீட்ஸ் வந்து நம்ம அவுட்லைன் கொடுப்போம். ஒரே டைமில் நாட் போடாமல் அப்படியே வந்து மொத்தமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கீழே ஸ்டெம் பார்ட்டுக்குமே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ரெண்டு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணி எண்டில் நாட். நம்ம நார்மலாக இந்த 3 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுலாம் நிறைய ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம புட்டாஸ் ஒர்க்காகவும் பார்த்துக்கோம். பட் இதில் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி தான். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நெட்லேருந்து எடுத்த டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர் பார்ட்டுக்கு நம்பர் 3 ரவுண்ட் பீட் ப்ளஸ் வந்து ஒரு கட் பீட்ஸ் அண்ட் நம்பர் 2 ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு ஃப்ளவர் டைப்பில். ஸோ கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்பர் 3 ரவுண்ட் பீட் ப்ளஸ் வந்து கட் பீட்ஸ் அண்ட் வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீட் இதே வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் வந்து மிஷின் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மிஷின் த்ரெட்லேயும் நீங்கள் நல்லா பிராண்டாக யூஸ் பண்ணால் த்ரெட் வந்து அறுந்து போகாது. ஸ்பேட் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட் நாட் போட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தம் 7 டைப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம். 7 பீஸ் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கட் பீட்ஸ் அண்ட் வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீட் பார்த்திங்கன்னா 7 டைம்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே அவுட்லைன் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அகெயின் நெக்ஸ்ட் ஃப்ளவருமே கட் பீட்ஸ் அண்ட் நம்பர் 2 ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஸ்டெம் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டிசைன் போனோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டெம் வந்து ஸ்டிச் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளோ வந்து கிடைக்காது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தனித்தனியாக இருக்கும், செப்பரேட்டாக ஒரு ஃப்ளோவாக இருக்காது. அந்த டிசைன் பார்க்க எல்லாமே செப்பரேட்டாக அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாத மாதிரி நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள்.
இப்போ இந்த டிசைன் வந்து ஃபுல்லாக கோல்டில் இருக்குது. பட் நம்ம வந்து கொஞ்சம் saree கலர் கொடுத்தா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். பிகாஸ் saree ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியில் வந்து ஒர்க்குமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம saree கலர் கொஞ்சம் கொண்டு வந்தோன்னா கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டும். அதே மாதிரி இந்த கோல்டு வந்து இன்னும் டார்க்கன் ஆகி காட்டும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைட் ஃபுல்லுமே வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் டபுள் பெல் தான் யூஸ் பண்ணுறேன். நீடில் வந்து அயன் நீடில். ஸோ எல்லாமே அந்த கட்ஸு அந்த ஃப்ளவரோட ஷேப் எல்லாத்துக்குமே வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து சின்ன சின்ன செயினாக போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்கள் யாருக்காச்சும் ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 feet ஸ்டாண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சேரில் உட்காந்து இல்லைனா சோஃபாவில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் பாக்ஸ் ஸ்டாண்டு கீழே இருந்து போட்டு ரெண்டுமே இருக்குது. நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே ஃபுல்லாக வந்து நம்ம செயின் அவுட்லைன் வந்து கொடுத்துடலாம். இந்த ஃப்ளவர் பாட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் எல்லாமே சின்னதாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ஒரு பெட்டல்ஸ்க்கு அந்த ஸ்பேஸே இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி கீழே இருக்க பாட்டுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எப்போவுமே கீழே வரைக்கும் வந்துட்டு தென் மேலே வரும்போது தான் நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஸ்டெம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே வரீங்க. பட் எப்போவுமே கீழ் பக்கமாக வந்து மேலே வரும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபுல்லாக கனெக்டடாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லீஃப் பாட்டுமே ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவுட்லைன் பண்ணுறது எல்லாமே செயின் வந்து சின்னதாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங்குமே நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன செயினாக போட்டுக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் ஃபுல்லுமே கீழே வந்து நம்ம ஸ்ட்ரைப் லைன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கீழே வந்து ஹேங்கிங்க்கு பீட்ஸுமே கொடுத்துருக்கோம். ஸ்லீவில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ சேம் அதே தான் பேக்லேயும் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வந்திருக்கு. இப்போ நான் வெறும் அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் ஸ்டிச்சிங்கில் காட்டியிருக்கேன். கீழே பார்டருக்கு மேலே வந்து அந்த ஸ்ட்ரைப் லைனும் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்து வந்தாச்சு. ஃப்ரண்ட் நெக்குமே சேம் அதே மாதிரி. ஸ்லீவ் மேலே எம்டியாக இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாக ஒரு பீட்ஸ் மட்டும் நம்ம 3 வச்சுருக்கோம். கீழே ஹேங்கிங் பார்த்திங்கன்னா saree கலருக்கு மேட்சாக க்ரீன் கலரில் வச்சுருக்கோம். ஃபுல்லாக வந்து கிராண்டாக சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்டிச்சிங்க்கு அப்புறம். கீழே ஹேங்கிங் பாருங்கள் சேம் அதே க்ரீன் கலர். ஸோ ஹேங்கிங்க்கு வந்து கீழே 4 பீட்ஸ் இல்லைனா 5 பீட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.